ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான தெளிவுகளை, விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 24 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இப்பொழுது 25வது அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய இறுதி அதிகாரம். இதற்கான விளக்கங்களை, தெளிவுகளை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அடிகளார். அவர்களாம் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தந்தையை, இப்பொழுது நாம் இறுதி அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். அரசர்கள் 2ஆம் புத்தகம் 25வது அதிகாரம். இது சொல்லுகிற செய்தியை சொல்லுங்க தந்தையே. 25ஆம் அதிகாரம் இந்த புத்தகத்தினுடைய இறுதி அதிகாரம். நம்ம யூதா அரசு என்கிற அந்த பகுதியில் வருகிற கடைசி பகுதி. அதில் 30 வசனங்கள் இருக்கிறது. 30 வசனங்களை 2 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று எருசலேமினுடைய வீழ்ச்சி, இரண்டாவது யூதாவும் எருசலேமும் பாபிலோனியரின் ஆளுகையில் என்கிற அந்த தலைப்பு. எனவே இந்த 2 தலைப்புகள். முதல் பகுதி, பெரும்பகுதி எருசலேமினுடைய வீழ்ச்சி. அது 1 to 21 வசனங்கள். அதில் 4 குறும்பகுதிகள் இருக்கிறது. முதல் குறும்பகுதி எருசலேமுடைய முற்றுகை, 1 முதல் 3 வசனங்கள். இரண்டாவது செதேக்கியா நாடு கடத்தப்படுதல், கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுதல். அது 4 முதல் 7 வசனங்கள். மூன்றாவது பகுதி எருசலேமினுடைய அழிவு, 8 முதல் 10 வசனங்கள். நான்காவது மக்கள் நாடு கடத்தப்படுதல், அது 11 முதல் 21. இந்த 4 குறும்பகுதிகளை இந்த முதல் பகுதி, பெரும்பகுதி கொண்டிருக்கிறது. எருசலேமுடைய வீழ்ச்சி என்கிற பகுதி. இரண்டாவது பெரும்பகுதி யூதாவும் எருசலேமும் பாபிலோனியருடைய ஆளுகையின் கீழ் வருதல். இதில் மொத்தம் 9 வசனங்கள். 22 முதல் 24 வசனங்கள் கெதலியா ஆளுநராதல். 25 முதல் 26 அதே கெதலியா ஆளுநராக இருக்கிறவர் கொலை செய்யப்படுதல். மூன்றாவது குறும்பிரிவு 27 முதல் 30 பாபிலோனில் யோயாக்கினுடைய நிலை. யோயாக்கின் என்பது ஏற்கனவே நாடு கடத்தப்பட்ட அந்த மன்னன். அவன் பாபிலோனில் இருக்கிறான். அவனுடைய நிலை என்ன என்பதை பற்றிய குறிப்பு. 7 பிரிவுகளாக இந்த 2 பெரும் பிரிவுகளில் அடக்கமாக இருக்கிறது. எனவே இப்பொழுது ஒவ்வொரு பகுதியாக குறும்பிரிவை நாம் பார்க்கலாம். இப்பொழுது முதலாவது இருக்கிற பெரும்பிரிவு எருசலேமுடைய வீழ்ச்சி. அதில் வருகிற ஒரு குறும்பிரிவு எருசலேமுடைய முற்றுகை, 1 முதல் 3. செதேக்கியாவின் ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நேபுக்கத்நேசர் தன் அனைத்து படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளங்களை எழுப்பினான். ஆக எருசலேமுக்கு இறுதி நாட்கள் வந்துவிட்டது. 1050 சவுல் தன்னுடைய ஆட்சி காலத்தை ஆரம்பித்தார். 1050 1010 வரை 40 ஆண்டுகள் சவுல் ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கினான் என்று தான் சொல்ல வேண்டும். சவுலை பற்றி நிறைய நமக்கு வாதங்கள் இருக்கிறது. அவன் பெஞ்சமின் குலத்தைச் சேர்ந்தவன். அவன் ஒரு கட்டத்திலே ஒரு பைத்தியக்காரன் போல மாறிவிட்டதாகவும் நாம் அறிவோம். மனம் குழம்பி பேதளித்த ஒரு நிலை. அந்த சமயத்தில் அவன் என்ன செய்கிறான் என்று கூட பலருக்கு புரியாத நிலை. கொலை செய்வதற்கு மஞ்சாத ஒரு மனிதன் போல அவன் தோன்றினான். ஆனாலும் சவுல் சாதித்ததை நாம் என்றைக்கும் மறக்கவே முடியாது. அவன்தான் இஸ்ராயல் என்கிற நாட்டை உருவாக்கியதில் மிக முக்கிய பங்கை ஆற்றியவன். அவனுக்கும் சாமுவேலுக்கும் உரசல்கள் இருந்தால் கூட
ஒரு அரசன் என்கிற நிலையிலே ஒரு நல்ல பரந்த பேரரசை உருவாக்குவதில் அவனுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அவனைத் தொடர்ந்து தாவீது அவன் மீண்டும் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவன் திருப்பொழிவு செய்யப்பட்டு விட்டாலும் 1020 திருப்பொழிவு செய்யப்பட்டு விட்டாலும் 1010 தான் ஆட்சி உரிமை அவனுக்கு கைகூடுகிறது சவுலுடைய இறப்பின் போது. அதன் பிறகு 40 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான் 970 வரை. அந்த 970 வரை 40 ஆண்டுகள் ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அவன்தான் ஒரு உறுதியான பேரரசை கட்டி எழுப்பியவன். அவனுக்கு பிறகு மீண்டும் ஒரு 40 ஆண்டுகள் 970 930 வரை சாலமோன் தன்னுடைய தந்தை தாவீது உருவாக்கிய அரசை கட்டி காத்தான். ஆனால் இந்த சாலமோன் என்கிற அந்த மன்னனுக்கு பிறகு இந்த 120 ஆண்டுகள் முதல் 120 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய அந்த அரசு எல்லாரையும் உள்ளடக்கிய 12 கோத்திரங்களையும் உள்ளடக்கிய அந்த அரசு இரண்டாக பிரிகிறது 922 வடநாடு தென்னாடு என்று. வடநாடு 200 ஆண்டுகள் தான் தன்னை தக்க வைத்து கொள்ள முடிந்தது. 722 அசீரியர்கள் அதை முழுவதுமாக அழித்து போட்டார்கள். 10 கோத்திரங்களையும் சுக்குநூறாக உடைத்து போட்டார்கள். மக்களை எல்லாம் நாடு கடத்தினார்கள். அதன் பிறகு தென்னாடு மட்டும்தான் தொடர்ந்தது. தென்னாட்டிலே நல்ல அரசர்கள் உருவானார்கள். குறிப்பாக சொல்லணும்னா எசேக்கியா, அதற்கு முன்னால் ஜோசபாத் என்கிறவன், அதே மாதிரி ஆசா என்கிறவன், இப்படியெல்லாம் நல்ல அரசர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த நல்ல அரசர்கள் மத்தியிலே தீய பழங்களும் இருந்தது. இந்த யூதா நாட்டுக்கு பங்கம் விளைவித்த அரசர்களும் இருந்தார்கள். ஜோஷியா என்கிற அற்புதமான அரசன் இருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட நல்ல அரசர்களுக்கு பிறகு இந்த தென்னாட்டிலே பழுத்த பழங்கள் எல்லாம் சுவையற்ற பழங்களாக, கசப்பு பழங்களாகத்தான் விளைந்தது. குறிப்பாக கடைசி அரசர்கள், யூதா நாட்டில் இருந்த கடைசி அரசர்கள், ஜோஷியாவுக்கு பிறகு வந்த, அது யோகாவாஸாக இருந்தாலும் சரி, யோயாக்கினாக இருந்தாலும் சரி, அல்லது யோயாக்கின்னாக இருந்தாலும் சரி, செதேக்கியாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தீய பழங்களாகத்தான் இருந்தார்கள், கசப்பு பழங்களாகத்தான் இருந்தார்கள். அதனால தான் எதிரியினுடைய அந்த சூழ்ச்சி ரொம்ப எளிதாக கைகூடியது. அதுவும் குறிப்பாக நேபுகாத்நேசார் பபிலோனிய மன்னர்களில் மிக கொடியவன் என்று கூட சொல்லலாம். வரலாறு அவனை நேபுகாத்நேசார், 2ஆம் நேபுகாத்நேசார், இந்த கிரேட் என்று அவனை சொன்னால் கூட, பெரிய நேபுகாத்நேசார் என்று சொன்னால் கூட, ஆனால் ஒரு கொடூரன். அவன் கையிலே உலக நாடுகள் அத்தனையும் சின்னாபின்னமானது. சின்ன நாட்டிலிருந்து பெரிய நாடு வரை, பெரிய நாடு என்று சுட்டி காட்டினோம் என்றால் அது எகிப்து. ஏறக்குறைய 26 நூற்றாண்டுகள் இந்த உலகத்தையே தன்னுடைய கை நுனியில் வைத்து விளையாடிய ஒரு நாடு அந்த எகிப்து. 32ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 32 நூற்றாண்டுகளுக்கு முன்றிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரை அல்லது 7ஆம் நூற்றாண்டு வரை அசீரியர்கள் அதை பதம் பார்த்தார்கள். ஆனால் பபிலோனியர்கள் தான் அதனுடைய முதுகெலும்பையே உடைத்து நொறுக்கியவர்கள். அதனால் அதில் சொல்லப்போனால் இந்த நேபுகாத்நேசார் என்கிறவன், அந்த பபிலோனிய அரசன், அவன் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தான். அவர்களை எழவிடாமல் செய்து விட்டான். இப்போ எகிப்தே அவனுக்கு முன்னால் தவிடுபொடியானது என்றால் மற்ற நாடுகள்லாம் நம்ம கேட்கவே வேண்டாம். அதுதான் இங்கே நடக்கிறது. அவன் ஆட்சி பொறுப்பேற்ற ஏறக்குறைய அவன் 705 ஆட்சி பொறுப்பேற்றான். ஆட்சி பொறுப்பேற்ற 19ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், 587 எருசலேமுக்கு வந்தான். முழுவதுமாக முற்றுகையிட்டான். எருசலேம் என்பது மலை நகர். எருசலேமை சுற்றி பள்ளத்தாக்கு அல்லது சமவெளி பகுதி என்று சொல்லுவார்கள். இந்த பிளெயின்ஸ் என்று
ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அது சமவெளி, ஆனால் அது பள்ளத்தாக்கு. மலையை ஒப்பிட்டு பார்க்கிற போது பள்ளத்தாக்கு, ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது அது சமவெளி. அந்த சமவெளி முழுவதுமே போர் வீரர்களை நிறுத்திவிட்டான். மக்கள் தப்பிக்கவே முடியாது. அந்த முற்றுகை தளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளங்களை எழுப்பினான். முற்றுகை தளங்கள் என்றால் ஒவ்வொரு இடத்திலும் கண்காணிப்பு கோபுரங்கள். நீங்கள் யாருமே வெளியில் போகவே முடியாது. சுற்றி மலையை சுற்றி கண்காணிப்பு கோபுரங்களை எழுப்பி அதில் யார் போகிறது வர்றது என்று 24 மணி நேரமும் அவர்கள் அதை கவனித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எங்கேயாவது ஒரு மூலையில் மதிலை உடைத்து கொண்டு போனால் கூட இவர்களுடைய கையிலிருந்து தப்ப முடியாது. என்னால் உயர்ந்த காவல் கோபுரங்களை நிறுவி எல்லா 24 மணி நேரமும் கவனிப்புகள் இருக்கும். நகரத்திலிருந்து யாரும் வெளியும் வர முடியாது, உள்ளே போக முடியாது. உணவு பஞ்சம் வரும், தண்ணீர் பஞ்சம் வரும். இவ்வளவு சூழலையும் உருவாக்கி இருக்கிறான் இந்த நேபுகாத்நேசார். அதாவது உள்ளே இருக்கிறதெல்லாம் செத்து மடி. ஒன்று எனக்கு கீழே பணிகிறேன் என்று சொல், அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இல்லாவிட்டால் உள்ளேயே செத்து மடி. அதான் திட்டம். முற்றுகை என்றாலே என்ன பொருள்? ஒன்று என்கிட்ட என் காலில் விழு, இல்லாவிட்டால் நீ உள்ளே இருந்து மடித்து போ. நீ வெளியேற முடியாது. வெளியேறினால் ஒன்று கொலை செய்வேன், அல்லது நீ என் பாதத்தில் விழுவதற்கு நீ தயாராக இருக்க வா. இது நடந்தது செதேக்கியாவினுடைய 9ஆம் ஆண்டு ஆட்சி. செதேக்கியா 598 ஆட்சி பொறுப்பை ஏற்றான். அதிலிருந்து 9ஆம் ஆண்டு என்றால் ஏறக்குறைய 87ஆம் ஆண்டு இது நிகழ்கிறது. பபிலோனிய மன்னன் நேபுகாத்நேசார். தொடர்ந்து 2ஆம் வசனம். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாய் இருந்தது. ஆக 87 ஆரம்பித்தது, 86 586 வரை 2 ஆண்டுகள் முற்றுகை நீடித்தது என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். இது செதேக்கியாவினுடைய 11ஆம் ஆட்சி ஆண்டு. செதேக்கியாவை அரசனாக்கியது யாரு? நேபுகாத்நேசார். ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கார். நேபுகாத்நேசார் 3 முறை எருசலேமின் மீது படையெடுத்து வைத்தான். ஒன்று, அவன் ஆட்சி பொறுப்பேற்ற 1 ஆண்டுக்குள்ளாக 605 ஆட்சி பொறுப்பேற்றான். கிமு 605. 604 அவன் வந்துவிட்டான். என்றால் யோயாக்கிம் அவனுக்கு கப்பம் கட்ட மறுத்து விட்டான். அதனால அவன் வரவேண்டிய சூழ்நிலை. வந்தவுடனே யோயாக்கிமுக்கு விழுந்தது சரியான சவுக்கடி. அதை தொடர்ந்து மீண்டும் அவன் பிரச்சனையை கிளப்பினான். எகிப்து பக்கம் தலை சாய்த்தான் 601. அதனால இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ளாக, அதாவது ஏறக்குறைய 598 வந்தான். 2 முறை, அந்த 98 2 முறை வந்தான். ஒரு முறை இவனையே இழுத்து சென்று கொலை செய்தான் என்பது நம்முடைய குறிப்பேட்டு புத்தகம். ஆனால் இன்னொரு செய்தி சொல்லுகிறது, இவனை விட்டு இவனுடைய மகனை யோயாக்கினை ஆட்சி பொறுப்பில் வைத்தான் என்கிற அந்த செய்தியும் இருக்கிறது. எனவே அந்த சமயத்தில் 2 முறை அவன் எருசலேம் நகரத்துக்குள்ளே முற்றுகையிட்ட போது 2 முறை வந்தான் எருசலேம் நோக்கி. என்றால் இங்கே படையெடுத்து வருவது இவர்கள் எருசலேமிலே இருக்க மாட்டார். அரசர்கள் இன்னொரு இடத்துல இருப்பார்கள். இவன் நேபுகாத்நேசார் இருந்தது சிரியா நாட்டில் இருக்கிற ஒரு நகரில், ஹாமாத் என்கிற அந்த நகருக்கு பக்கத்தில் ரிப்லா என்கிற ஒரு இடம். ஆனால் யாரை அனுப்புவான்? படை தளபதியைத்தான் முற்றுகைக்கும் அதே மாதிரி போருக்கும் அனுப்புவான். இவன் நேரடியாக வந்தது 3 முறை தான். 3 முறை. 2வது முறை ஒவ்வொரு முறை கொஞ்சம் பெற நாடு கடத்தி செல்வான். முதல் முறை வந்தபோது 704 வந்தபோது தானியேல் அந்த குழுவில் இருந்தார், நாடு கடத்தப்பட்ட குழுவில். 2ஆம் முறை வந்தபோது யோயாக்கின் நாடு கடத்தப்பட்டான். இவன் நியமித்த அரசனை நாடு கடத்தப்பட்டான். அவனோடு கூட எசேக்கியேல் நாடு கடத்தப்பட்டார் என்று நாம் அறிகிறோம். 3வது முறை வந்தபோது முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு ஏறக்குறைய 2 ஆண்டுகள் முற்றுகை தொடர்ந்து இறுதியிலே நகரை முழுவதும் அழித்து விட்டு தான் போனான். மக்கள் பலரை அவன் அரசன் செதேக்கியாவை
நாடு கடத்தினார். அதே மாதிரி மக்கள் பலரை நாடு கடத்தினார். அதை பற்றி நாம் பார்ப்போம். இப்பொழுது இந்த 2ஆம் வசனம் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் செதேக்கியாவினுடைய அந்த நாடு முழுவதுமாக முற்றுகையிடப்பட்டது என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. 3வது வசனம். அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி நகருக்கு உள்ளேயும் யாரும் போக முடியாது, வெளியிலையும் யாரும் வர முடியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? உணவு பஞ்சம். நம்ம இந்த சூழலில் தான் எசேக்கியா அரசனை நாம் நினைவு கொண்டு வர வேண்டும். இவன் செதேக்கியா, அவன் எசேக்கியா. அந்த எசேக்கியா அரசன் தான் தண்ணீருக்கான, நகருக்குரிய தண்ணீருக்கான வழியை அமைத்து கொடுத்தவன். இப்போ முற்றுகையிட்டு கொண்டு இருக்கிற இந்த பள்ளத்தாக்கில் சமவெளி பகுதி கெதரோன் பள்ளத்தாக்கு. அந்த கெதரோன் பள்ளத்தாக்கில் கேகோன் என்கிற நீரூற்று பள்ளத்தாக்கில் விழுந்து அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீர் மயமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் இவன் என்ன பண்ணா, எசேக்கியா அரசன் கெதரோன் பள்ளத்தாக்குகளை விழுகிற தண்ணீரை உள்புறமாக நகருக்குள்ளே, தாவீது நகருக்குள்ளே கொண்டு போனான். அது எப்படி கொண்டு போனான்னா, கால்வாய்களை அமைத்து, கால்வாய்களை மதிலை குடைந்து, அதாவது தெற்கு புறம் இருக்கிற மலையை குடைந்து அவன் 500 மீட்டருக்கு கால்வாய் அமைத்து அந்த தண்ணீரை உள்புறமாக கொண்டு போனான். அந்த தண்ணீர் உள்ளே போய் சேர இடத்தை தான் அவன் சிலவாம் குளம் என்று கட்டினான். அந்த தண்ணீர் தான் இவனுடைய காலத்தில் அசிரிய பேரரசனாய செனாக்கரிப் முற்றுகையிட்ட போது இவனை முழுவதுமாக காப்பாற்றியது. எந்த அளவுக்குன்னா, குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தது, இல்லைன்னா அவன் வெளியே வந்து தான் தண்ணீர் எடுக்கணும். இப்போ தண்ணீர் உள்ளே வந்துருச்சு, தாவீது நகருக்குள்ளே வந்துருச்சு. சிலோவாம் குளத்தில் தண்ணீர் போதுமான அளவு இருக்குது, தண்ணீர் பஞ்சம் இருக்காது. அவன் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அரசனாக இருந்தான் என்றால், எசேக்கியா அந்த தண்ணீரை வைத்து கொஞ்சம் பயிர்த்தொழிலும் செய்தான். தேவையான உணவை அவனே தயாரித்து கொண்டான். அதனால செனாக்கரிப்புக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவன் தப்பித்துக் கொள்கிறான். செனாக்கரிப்பு காலத்தில் 3 ஆண்டுகள் முற்றுகை நடந்தது. ஆனால் மக்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. மக்களுக்கு உணவு கிடைத்தது, மக்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. அதனால மக்கள் தப்பித்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இந்த செதேக்கியா காலத்தில் இவனிடத்தில் அந்த அளவுக்கு ஒரு தெளிவும் இல்லை, எப்படி இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியும் என்கிற அந்த பக்குவம் இல்லை. அதனால் இப்போ என்ன ஏற்பட்டு இருக்கிறது? உணவு பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது. உள்ளே இருக்கிற இந்த தண்ணீரை பயன்படுத்தி எப்படி நம்ம உணவு தயாரிக்கலாம் என்கிற அந்த பக்குவம் இல்லாதனால செதேக்கியா அவன் வீழ வேண்டிய ஒரு சூழல். 2வது, இறைவனுடைய வார்த்தையை அவன் கேட்க செவிமடுக்க தயாராகவே இல்லை. இவனுக்கு முன்னால் ஆட்சி செய்த யோயாக்கிம் இறைவாக்கினரே கொன்றான். ஏற்கனவே அதை சுட்டி காட்டினோம். இறைவாக்கினரே கொன்றவன், உரியா என்கிற இறைவாக்கினரை கொன்றவன். இவன் இறைவார்த்தையே கண்டுகொள்ளாதவன். செதேக்கியா இறைவாக்கினராகிய எரேமியாவை அவன் கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை. அதோடு இவன் ஒரு கோழை. அதனால் இந்த நாட்டை ஆட்சி செய்தது இவன் அல்ல, இவனுடைய பெயரிலே அதிகாரிகள் ஆட்சி செய்தார்கள். அந்த அளவுக்கு இவனுடைய அந்த செயலற்ற தன்மை இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த முற்றுகையின் போது அவனால் சமாளிக்க முடியல, உணவு பஞ்சமே ஏற்பட்டு விட்டது. இந்த நிலையில் தான் இந்த முதல் 3 வசனங்கள் எருசலேமினுடைய முற்றுகையை பற்றி பேசுகிறது. அதற்கடுத்து 2வது பகுதி, 2வது குறும்பகுதி, செதேக்கியா நாடு கடத்தப்படுதல், கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுதல். 4 முதல் 7 வசனங்களை பார்ப்போம். அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது, இது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். உணவு இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க? எப்படியாச்சும் வெளியேறணும், தப்பிக்கணும். கீழே முற்றுகை, போர் வீரர்கள் 1000 கணக்கில் குழுமி இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க? மதிலில் ஒரு ஓட்டையை ஏற்படுத்தி
அது வழியாக தப்பித்து யாரு கண்ணிலையும் படாமல் போயிடுவான் அப்படின்னு ஒரு மதிலில் ஓட்டை உருவாக்குகிறார்கள். இது சாமானிய மக்களை உருவாக்குகிறார்கள் அவங்க தப்பிக்கிறதுக்கா? இல்லை. யாரு? தொடர்ந்து வாசியுங்கள். அரசனும் போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவில் இரு மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். இரவில் தப்பிக்கிறார். மதிலில் குடைந்து அதில் ஓட்டை உருவாக்கி மக்களை அவன் வெளியே அனுப்புனான்னா அதில் பொருள் இருக்கிறது. மக்களை சாகடிக்க விட்டு யாரு வெளியேறது? அரசனும் போர் வீரர்களும். அதாவது அரசனுடைய பணி அல்லது போர் வீரருடைய பணி மக்களை பாதுகாப்பது. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறது வரை மக்களுக்காக அந்த பணியை செய்வது, அவர்களை பாதுகாப்பதில் மும்முரம் காட்டுவது. ஆனால் இங்கே யார் தப்பிச்சு ஓட பார்க்குறா? நீங்கள் உணவில்லாவிட்டால் மக்கள் எல்லாரும் நீங்கள் என்ன பாடுபட்டாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தப்பித்துக் கொள்கிறேன் என்று இவன் தப்பித்து ஓடுகிறான். எங்கே? அரபாவை நோக்கி ஓடுகிறான். அரபா என்பது குறைய தெற்கு பகுதியில், சாக்கடலுக்கு தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி. அரபா பாலைவனம். அதுக்கு போகணும்னா எங்கே போகணும்னா யோர்தான் நதிக்கு போய் கிழக்கு நோக்கி யோர்தான் நதியில் போய் யோர்தான் நதியை கடந்து அதன் பிறகு தெற்கு நோக்கி அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். அம்மோனியருடைய பகுதி, மோபாவியருடைய பகுதி, அதன் பிறகு ஏதோமியருடைய பகுதி போக வேண்டும். ஏதோமியருடைய பகுதி தான் அரபா. அந்த காலகட்டத்தில் இது ஏதோமியருடைய பகுதியைத்தான் இருக்கிறது. அங்கே தப்பி ஓடுகிறார். அதான் இவனுடைய திட்டம். எனவே அரசனும் போர்வீர்கள் அத்தனை பேரும் தப்பித்து ஓடுகிறார்கள் இரவிலே. அப்போ மக்களுடைய நிலை என்ன ஆகிறது? இப்போ மக்களை பற்றி கவலை இல்லை தானே? நீங்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, நான் தப்பித்துக் கொள்கிறேன் என்று அவன் தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு தப்பி ஓடுகிறான். ஆனால் தப்பிக்க முடியுமா? நெபுகாத்நேசார் எப்படிப்பட்டவன்? அவன் கல்லிலே பாலையை கறக்கிறவன். அந்த அளவுக்கு அவனிடத்தில் திறமை இருக்குது. கல்லில் பாலை கறக்கிறவன்கிட்ட போய் நீ தப்பிச்சு ஓட முடியுமா? இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மெசபத்தோமியாவுடைய தெற்கு பகுதியிலிருந்து, பாபிலோன் பகுதியிலிருந்து வருகிறவர்கள் எல்லாருமே கல்தையர்கள் இனம். அப்போ அவர்கள் இந்த பகுதியில் அமோரியர்கள் வாழ்ந்தார்கள் அல்லது அரமேயர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அரமேய மொழிகளை பேசினார்கள்.